தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி இன்னும் 3 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்காது, மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு தான் திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்ப இது குறித்து வாய் திறந்திருக்காங்க சிஎம் தரப்பினர். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்திலுமே இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல அதெல்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு நிறைய செய்திகள் வந்துட்டு நமக்கு காட்டவே இல்லை. இது நிறைய பேர் 1-2 பேர் இன்ஸ்டா பக்கத்துல இந்த நியூஸ்லாம் வந்து ஏன் செய்திக்கு வரலன்னு கேள்வி கேட்டதையும் பார்த்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துல ஊடகத்துக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கோம். எங்க குற்றங்கள் நடந்தாலுமே ஊடகங்கள் அதை போயிட்டு ஒளிபரப்பலாம், அதற்கான ஆக்ஷன் நாங்க எடுப்போம். ஒளிபரப்பாம இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் செஞ்ச வேலையை நாங்க செய்யல. இப்படி எல்லாம் குற்றங்கள் நடந்திருக்கு, அதையும் நாங்க குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையை தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதனால தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கவிழன்றத கனவுல கூட யாரும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட சம்பந்தமான எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.